வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்களா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேவனுடைய சுத்த கிருபையால் நானும் நல்லா இருக்கிறேன். திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாளும் வெயில் புழிஞ்சு எடுத்துட்டுது. நாளைக்கும் கடும் வெயில் தான், அதில் மாற்றிக்கிறது இல்லை. இந்த வெயிலுக்குள்ளால் வேலைகளுக்கு போகணும், அதோட எங்களுடைய அலுவல்கள் பார்க்கணும். வேலை நேரங்கள்னு சொன்னால் 12, 13 மணித்தியாலம். வெயில் காலம்டா சனங்கள் சாப்பாட்டு வகையில் கூட குடி வகைகளுக்காக கூட ரெஸ்டாரண்ட்டுகளுக்குள்ள வரும். அதை எப்படி கட்டுப்படுத்தி எப்படி வேலை முடித்து வெளியே வந்தால் அப்படி ஒரு குளிக்கிற இடத்துக்குள்ள வந்தால் தான் தகப்பனே இப்படி ஒரு சுகமாக இருக்குது என்று சொல்லி நினைப்போம். அந்தளவுக்கு வெயில் போட்டு கொளுத்தி எடுக்குது. பின்னர வேலை இண்டாக்கில் வெளியே போகும்ன்ட்டு போய் பார்த்தா ரோட்டில் பார்த்தா அப்படியே அந்த தார்கள் எல்லாம் இல்லாமல் இந்த தொதோல் மாதிரி வந்து கொண்டிருக்குது ரோட்டில். அவ்வளோ வெயில். 1976க்கு பிறகு 2026 இப்படி வெயில் வந்திருக்குன்னு சொல்லி பாரிஸ் இதில் கணிச்சு போட்டிருக்கிறாங்க. மிக கவனம், நீங்களும் வெயில்களில் 40 பேர் இறந்துருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு தம்பி எங்களுடைய இலங்கை தம்பியரால் ஆற்றுலேயோ இங்கே பக்கத்தில் குளிக்க போன இடத்துல தம்பி வெயில் காலம்னு சொல்லி குளிக்க போயிருக்கிறார். பாவம், நல்ல வாலிபமான ஒரு ஆள் இறந்து போயிட்டார். அது பெரிய கவலையாக கிடந்தது இந்த வலைதளங்கள் எல்லாம் போட்டிருக்கும் பொழுது. அதான் என்னுடைய பதிவுகளை நீங்கள் பார்க்குற நீங்கள் மிக கவனமாயிருங்க. நான் உங்களுக்கு விடுமுறை காலங்கள் போய்க்கல மிக கவனமாயிருங்கன்னு ஏன் சொல்கிறேன்னான்னு கேட்டால், இப்போ நீங்கள் கடல்லையோ இல்லை ஆற்றுலையோ இல்லை பெரிய பெரிய கால்வாயில் குளிக்க போய்க்கல எல்லா இடம் பொம்பியன்ற கண்ட்ரோல் இருக்காது. அவங்க சில இடங்களில் இருக்கும், சில இடங்களில் இருக்காது. அப்போ நீங்கள் நீச்சல் தெரிஞ்ச ஆக்கள் இறங்குறது தப்பில்லை. நீச்சல் தெரியாத ஆக்கள் உடனே போய் நீங்கள் எல்லாம் பார்த்து கொள்ளலாம்னு சொல்லி உடனே ஆற்றுக்குள்ள குளங்களில் அருவிகளில் போய் இறங்கிக்கல அது டக்கண்டு பள்ளங்கள் மேடுகளுக்குள்ளே இருக்கிற தண்ணிகள் மூடி ஆளை முடிச்சு விட்டுரும். அதெல்லாம் கவனமாக இருக்கணும். மற்றது இனி என்ன வாரக்கிழமையோட பள்ளிக்கூடம் விடுமுறை. அங்கால 2 மாதம் ஃபுல்லாக பள்ளிக்கூட விடுமுறையோட முழு பெரும் விடுமுறை காலத்துக்கு வழிகிட்டுருவார்கள். அதே போல் இந்த நாட்டு மத்திய கிழக்கு நாட்டு பிரச்சனைகள், அங்கே உக்ரைன் ரஷ்யா பிரச்சனைலாம் நோமலாக அது தொடர்ந்து நடந்தபடியும் நடக்காதபடியும் மாறி மாறி இருந்து கொண்டிருக்குது. அது ஒரு பக்கம் கடந்து போகட்டும். மற்றது என்னென்னு கேட்டால், இந்த முறை விடுமுறை காலத்துக்கு நீங்கள் வேறு நாடுகளுக்கு போகிற நீங்கள் முதல் பதிவிலையும் பார்த்துருப்பீங்க. மிக பாதுகாப்பாக எல்லாம் கவனமாக இருங்க. என்னென்னு கேட்டால், இந்த ஃபுட்பால் மேட்ச்சு நடந்து கொண்டிருக்கிறதால அதிகமாக எல்லா இடங்களிலேயும் இராணுவ கட்டுப்பாடுகளோடு ஐரோப்பா எல்லாம் கடுமையான சோதனைக்குள்ள உட்படுத்தி கொண்டிருக்கணும். ஒரு சின்ன விடயங்கள் கூட பிழைச்சா கூட நீங்கள் என்ன ஒரு நாட்டுக்குள்ளே போகிறது கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது. அப்படியான சூழ்நிலையிலிருந்து நீங்கள் எங்கு வெளிக்கிட்டாலும் உங்களுடைய பாதுகாப்புக்குரிய சகல விதமான உங்களுடைய உடைமைகளையும் சரி செய்து பார்த்து உங்களுடைய விடுமுறைகளை சந்தோஷமாக கடந்து செல்லுங்க. அதே போல் நானும் 2016 அம்மா போய் பார்த்ததுக்கு பிறகு நான் பெரிய அளவில் எங்கேயும் விடுமுறை எடுக்க இல்லை. அப்போ இந்த முறை விடுமுறைக்கு போகலாம்னு சொல்லி பார்த்தா எனக்கென்று சொல்லி பார்க்க வேண்டிய காரியங்கள் கணக்கு இருக்குது. அப்போ இந்த முறையும் விடுமுறை இல்லை. அப்போ விடுமுறை காலத்துக்கும் இன்னும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எங்களோட ரெஸ்டாரண்ட் விடுமுறைக்கு பூட்டினா இன்னும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வேலைக்கு ஒழுங்கு செய்திருக்கிறேன். அதை செய்யணும் என்று கேட்டால், நாளுக்கு நாள் தேவைகள் அதிகரித்து கொண்டு போகிறபடியால் எங்களுடைய தேவைகளை நாங்கள் அடுத்தவர்களிடத்தில் ஒன்றுக்கு மூடாதபடி நாங்கள் செய்து கொண்டு போயிட்டோம்னு சொன்னால், எவ்வளோ வேலையை செஞ்சுட்டு படுத்தாலும் கடன் இல்லை, நோய் இல்லை, நொடி இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். அதான் முக்கியம். அப்படி நீங்களும் உங்களை துரிதப்படுத்தி உங்களுடைய ஒவ்வொரு விடயங்களிலும் இந்த நாட்களில் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அதே போல் என்னென்று கேட்டால், திங்கட்கிழமை எனக்கு வேண்டப்பட்ட ஒரு அண்ணா எடுத்திருந்தார் வேறு ஒரு நாட்டிலேருந்து. அவருக்கு நல்ல வயது. நீண்ட நேரம் கதைக்கும் பொழுது நிறைய விடயங்களை பேசும் பொழுது அவரோட சில விஷயங்களை சொல்லியிருந்தார். எனக்கு, உனக்கு என்ன இங்கே வா, உனக்கு என்ன கடன் இருக்கா, இல்லை என்ன நீ என்ன இதென்ன அரசாங்கத்தின் உதவியில் இருக்கிறியா, இல்லை ஹேண்டிகேப்பியாக இருக்கிறியா, ஒன்றும் இல்லை, நல்லபடியாக உழைத்து முன்னேறி உன்னுடைய காரியங்களை பார்த்து கொண்டு போ. நீ எல்லாருக்கும் நல்லா தான் செய்திருக்கிறா, அதில் மாற்றிக்கிறது இல்லை. நீ சொல்கிற நபர்கள் எல்லாம் எங்களுக்கும் தெரிஞ்சவர்கள் தான், அவர்களை விட்டுத்தள்ளு. அவர்கள் மண்டையில் சூடு கொண்டையில் சூடுன்னு சொல்லி கொண்டு திரியட்டும்.
இதுகளை குறித்து நீ ஒன்றும் பெரிசுபடுத்தாமல் நீ உன்னுடைய பாதையை பார்த்து கிளியர் ஆகிக்கொண்டு சொல்லியிருந்தார். அதே போல் 1ஆம் தேதிக்கு பிறகு நல்லொரு மாற்றம், நல்லொரு விடயங்கள் எல்லாம் நடக்கும். அது தேவனுக்கு சித்தமானபடி தொடர்ந்து ஜெபிச்சு கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் தேவன் வாய்க்க பண்ணுவார். அதே போல் இன்றைக்கு காலையில் போக வேண்டிய வேலைக்கு போக முடியவில்லை என்றால் இரவு முழுக்க விற்க நித்திர கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லை. அப்படி இருந்தாலும் ரெஸ்டாரண்ட் வேலைக்கு போயிட்டு வந்தாச்சு. அதே போல் உங்களுக்கு இன்றைய நாளில் வன்னிமலை தொழில் யூடியூப் சார்பில் ஒரு சிறிய விடயத்தை பகிர்ந்து அப்படியே வீடியோவை முடித்து கொள்ளலாம் என்று பார்க்குறேன். என்னென்று கேட்டால், வெளிநாடு வந்து விட்டீர்கள் என்று சொன்னால், குடும்பம் பிள்ளைகள் என்று வந்து விட்டீர்கள் என்று சொன்னால், சொந்த பந்த உறவுகளோடு யாரை இடது கையாக வச்சிருக்க வேண்டும், யாரை வலது கையாக வச்சிருக்க வேண்டும், யாரை நம்பி கதைக்க வேண்டும், யாரை நம்பி கதைக்கக்கூடாதுன்றது முக்கியம். அதே போல் வெளியால் இருந்து வர நல்ல நட்புகள் ஒரு நாளும் உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார்கள். கோவப்பட்டாலும் இவன் இப்படித்தான், அவன் நாளைக்கு சரியாக போயிடுவான்ட்டு போயிடுவாங்க. ஆனால் உங்களோட சும்மா பழகி அண்ணன் தம்பியாக மற்றது உறவுகளாக பழகிறவர்கள் எப்படின்னு கேட்டால் சரியான நேரம் பார்த்து ஆப்படிப்பார்கள். காரணம் என்று கேட்டால், இந்த வெளிநாட்டு பிரச்சனையில் பெரிய பிரச்சனை என்று கேட்டால், குடும்பங்கள் ஒற்றுமையாக இருக்கிறத கூட சகோதரங்கள், சொந்தங்கள், உறவுகள் விருப்பப்படாது. அதே போல் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா அப்புறம் பின்னால் போய் கதைச்சி சிரித்து உள்ளுக்குள்ளேயே சந்தோஷப்படுவாங்க. இப்போ என்னுடைய காணொலி வீடியோக்களை பார்க்குற நிறைய பேர் இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நிறைய பேர் இவன் ஒரு பிரச்சனை இல்லாதால் இவனுக்கு இந்த பிரச்சனை வந்தேன்னு சொல்லி கேட்குறாக்களும் இருப்பினோம். அதனால் குடும்பம் பிள்ளைகள் என்று சொன்னால் கணவன் குடும்பத்துக்கு தலையாக இருக்கிறார். அதே போல் மனைவி அடுத்ததாக இருக்கிறார். அதனால் சில பேர் காய் எங்கே நகர்த்துவாங்கன்னு சொன்னால், இப்போ எங்களில் பிடிக்கலன்னு சொன்னால் டக்குன்னு மனைவிக்கு காய் நகர்த்துவாங்க. ஏன் காய் நகர்த்துறேன்னு சொன்னால், இப்போ லேடிஸ் டக்குண்டு எப்படின்னு கேட்டால் எல்லாற்ற கதைக்கும் எடுபட்டுருவீனும். ஆனால் ஜென்ஸ் அப்படி எடுபட மாட்டாங்க. அவங்க சிந்திச்சு போட்டு முரண்பட போவாங்க. அப்போ முரண்படுற எங்கள்கிட்ட இந்த கதை பேச்சை வைக்காமல் டக்குண்டு லேடிஸ்கிட்ட போய் இந்த கதை பேச்சை கொடுத்து அப்படியே டிவேட் ஆக்கி அப்படி அந்த நீங்கள் 50 வருஷம் வாழ்ந்து கொண்டிருக்கிற 70 வயது கிழவன் கிழவியாக இருந்தால் கூட பேசுகிற விதத்தில் பேசினா அந்த மைண்டை டிவைட் பண்ணி விட்டால் அடுத்த நிமிஷமே குடும்பத்துக்குள்ள பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டு அவங்க மாறிடுவாங்க. இது தப்பாக நினச்சி கொள்ளக்கூடாது. என்னுடைய அம்மாவும் பெண் தான், எனக்கும் பிள்ளைகளும் பெண் தான், என்னுடைய மனைவியும் பெண் தான். நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டால் மிக கவனமாக இருக்கணும். பெண்கள் தான் சில விஷயத்தில் நீங்கள் மிக கவனமாக இருக்கணும். காரணம் என்னென்னு கேட்டால், இப்போ வேலை இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க. வேலை இடத்துக்கு போனால் நாங்களும் வேலையை போகிறோம். ஒரு வீடு வாங்கணும், ஒரு கடை எடுக்கணும், ஒரு கார் வாங்கணும், பிள்ளைங்கள படிப்பை பார்க்கணும், பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்து வைக்கணும். இப்படி நீங்கள் ஓடியாடி உழைத்து கொண்டு போகிறீங்க. அந்த வேலையிடங்களுக்கு போகக்குள்ள உங்களுக்கு சிலர் கதைப்பது வீட்டில் கணவர் கதைப்பதை விட அவர் கதைப்பது உங்களுக்கு மிக ஒரு நல்ல மாதிரி இருக்கும். சரிதானே? அந்த நல்ல மாதிரி இருக்கக்குள்ள அந்த மைண்டு அவர்களோட போய் அந்த கதை பேச்சுக்காக செட் ஆகிடும். நீங்கள் வேறொரு தவறான விடயத்துக்களையும் போக மாட்டீங்க. அவருடைய கதை பேச்சை கேட்கும் பொழுது உங்களுக்கு வீட்டில் கேட்குற கதை பேச்சுக்கும் அவர்கிட்ட கேட்குற கதை பேச்சுக்கும் மைண்டு செட் ஆகிடும். மைண்டு செட் ஆகிட்டுது என்று சொல்லி தெரிஞ்சால் உங்களோடு அவர்கள் நல்ல மாதிரி பழகி கொண்டிருக்கீங்களே மெதுவாக அந்த எப்படி என்று சொன்னால் இப்போ விடயங்களை மெல்லமாக நகர்த்துவார்கள். அதை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் பிரச்சனை விட்டால் அவர்கள் தங்களுடைய தேவைகள்லாம் முடித்து அவர்கள் தங்களோட வீட்டு கதவை பூட்டி கொண்டு போயிடுவாங்க. நீங்கள் தான் பரிதவிக்கப்பட்ட நிலைமையிலே இருப்பீர்கள். இதை உங்களுடைய கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. நான் வேலை இடத்துக்கு போகிறேன். இன்றைக்கு 17-18 வருஷம் வேலை செய்கிறேன். இந்த இடத்துக்கு போய் எங்களுடைய நாட்டு அக்கா மேலே கதைச்சால், வணக்கம் அக்கா, அண்ணா பிள்ளையெல்லாம் எப்படி இருக்கிறேன், இது என்னுடைய கேள்வி. இந்த கேள்வி அவைகளுக்கு மைண்டில் கொஞ்சம் யோசிக்க வைக்கும். அப்போ நான் ஓப்பனாக இருக்கிறதால இப்படி கேட்டுருவேன். அதோட நான் சேச்சு தேவனுடைய வாயுவில்ண்டு போகிறபடியால் எங்களுக்கு சகோதர இதுகள் பாச விடயங்கள் தான் இருக்குது. மற்றபடி எங்களுக்கு இந்த விதமான சிந்தனைகளை நாங்கள் எங்களுக்குள்ள வேற ஆவியானவர் விட மாட்டார். ஏன்னா நாங்கள் ஜெபிச்சு கொண்டு தேவனே என்று சொல்லி எங்களோட சபைக்கு போனாலும் அநேகர் எங்களுடைய சபையில் 80-100 பேர் இருக்கிறார்கள். எல்லாரும் நல்ல அன்பு ஐக்கியமாக பழகுவார்கள். ஆனால் சகோதரத்துவமான நாங்கள் பழக்க வழக்கங்களோடு நாங்கள் ஆராதிச்சுட்டு விடவிட்டு வந்துடும். அந்த பக்குவம் எங்களுக்கு இருக்கிறதால எங்களுக்குள்ள கொண்டு என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு வேலையோ வில்லங்கத்தையோ போட முடியாது. அதனால் நீங்கள் என்ன வன்னிமலத்தில் யூடியூப் பண்ணால் இப்படி சொல்கிறாண்டு தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கும் குடும்பம் பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லி பெண்களை நினைக்க வேண்டும், ஆண்களை நினைக்க வேண்டும். சில இடங்களில் நடக்கிற தவறுகள் இது. அன்றைக்கு நீங்கள் வலைதளங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறத பார்த்தீங்கன்னா குடும்ப சம்பந்தமான பிரச்சனை தான்.
குடுக்கல் வாங்கல் பிரச்சனை முடிச்சு எல்லாரும் வெளியே வந்துருவினோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள குடுக்கல் வாங்கலை முடிச்சு கொண்டு நாங்கள் கிளியர் ஆகலாம். அந்த குடும்பங்களுக்குள்ள பல பிரச்சனைகளை கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டினோம் என்று சொன்னால் அதுகள்லேருந்து வெளியே வர்றது சரியான கஷ்டம். அதே போல் இந்த நாட்டில் வந்து எப்படின்னு கேட்டால் கணிப்புகளில் நான் பார்க்கும் பொழுது கணிப்பு சொல்லுது எப்படின்னு கேட்டால் இந்த நாட்டில் வந்து மனம் விட்டு பேசாமல் நீங்கள் எல்லாத்தையுமே உங்களோட இருதயத்துக்களை போட்டு இறுக்கி கொண்டிருப்பீங்களா இருந்தால் அதுவே உங்களுக்கு வந்து மரணத்தில் கொண்டே விட்டுரும். ஹார்ட் அட்டாக்குகள் வரலாம், வேறு வருத்தங்கள் வரலாம், அப்படியான பிரச்சனைகள்லாம் வரலாம். நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை சொன்னால் பிள்ளைகளோட மனம் விட்டு பேசலாம். இல்லது உண்மையிலே இப்போ நம்பிக்கையான நீங்கள் என்று சொன்னால் லேடிஸ் என்றால் லேடிஸோட நம்பிக்கையாக பேசலாம். லேடிஸ் போய் ஒரு ஜென்ஸிட்ட பேசக்கூடாது. இந்த பிரச்சனையில் பேசிக்க அவங்க பார்ப்பாங்க எப்படின்னு கேட்டால் இந்த பிரச்சனை தங்கட காதுக்கு வரும் பொழுது அவங்க ஏதோ ஒரு காரியத்துக்குள்ள உங்களை கொண்டு போக பார்ப்பினும். இதுகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும். வந்து நாங்கள் என்ன பொறுத்தவரையில் என்னுடைய வன்னியமலத்துள்ள இயல்பாக எல்லா விடையும் வந்து கொண்டிருக்கும். அதே போல் என்னுடைய நண்பர்களுடன் கேட்டிருந்தேன், என்ன மாதிரி நாங்கள் ஒரு படம் ஒன்று எடுக்கிறத குறிச்செல்லாம் கதைச்சிருந்தேன். எங்கள்கிட்ட தொழில்நுட்பம் அனைத்தும் இருக்குது, எங்களுக்கு நேரம் தான் காணாது. அதை குறித்து நாங்கள் எப்படி செய்யலாம், கதைகள் எல்லாம் எழுதி ஆயத்தப்படுத்தி கொண்டு செய்யலாம் என்று யோசிச்சிருக்கிறோம். அதாவது இந்த ஐரோப்பாவில் இன்றைய நாளில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விடயங்களை குறித்து நாங்கள் செய்கிறதுக்கு விருப்பப்பட்டிருக்கிறோம். அது காலம் தேதி நேரம் சொல்ல முடியாது. உண்மையிலேயே எங்களோட கற்பனையில் இருக்குது. அதுக்காக நாங்கள் வந்து டைம் எங்களுக்கு உதவி தேவைகளோ அதுகள் அப்படி ஒன்றும் கிடையாது. எங்கள்கிட்ட பொருள் சகல தொழில்நுட்பங்களும் இருக்குது. எங்களுக்கு நேரங்கள் காணாது. நிச்சயமாக ஒரு படம் ஒன்று எழுதி அதை எடுக்கிறதுக்காக கதைகள் எல்லாம் எழுதி எடுக்கிறதுக்காக நான் விருப்பப்பட்டிருக்கிறேன். அது ஒரு வித்தியாசமாக இருக்கணும் என்னுடைய விருப்பம். அது முழுக்க எங்களுடைய மக்கள் அனைவரும் எப்படி நாங்கள் இனி அடுத்த ஜெனரேஷனுக்கு எங்களுடைய காரியங்களை கடத்தி விட்டுட்டு போகலாம், சமூகத்தில் எப்படி எங்களுடைய மக்கள் எப்படி வாழ வேண்டும், அதை என்னென்று செய்ய வேணுமென்றது என்னுடைய விருப்பம். அது வந்து யாரையும் தவறாகவோ யாரையும் குற்றப்படுத்தியோ அப்படி இல்லை, ஒரு பொதுவான ஒரு விடயமாக எடுக்கணுன்ற என்னுடைய விருப்பம். அதை தேவன் செய்வார். அதே போல் இந்த வெயில் நாட்களில் பாதுகாப்பாக இருங்க. என்னுடைய வீடியோக்களை பார்க்குற நீங்கள் உங்களுக்கு அடுத்த மோட்டிஃபிகேஷனாக இருக்க வேண்டும்ன்றதான் என்னுடைய விருப்பம். எந்த தவறுகளும் குற்றங்களும் இருக்கலாம், அதுகளை நீங்கள் பெருசுப்படுத்த வேணாம். தேவையானகளை எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விட்டு விடுங்கள். உங்களுடைய ஆதரவை தாருங்கள், பெல் பட்டனை அமர்த்துங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைய நாள் உங்களுக்கு நல்ல நாள் அமைய தேவன் கிருபை செய்வார் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் வன்னி மலைத்துளி யூடியூப் என்ற நன்றி. வணக்கம் நண்பர், தமிழ் சொந்தங்களோ அனைவருக்கும்.